வணக்கம் மக்களே. என்னைக்காவது இந்தியன் சினிமாவை வந்துட்டு ஹாலிவுட் படங்களில் வந்து இன்கார்பரேட் பண்ணி நம்மளுடைய கலாச்சாரத்தை எல்லாம் அப்படி சொல்கிற மாதிரி படங்கள் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? நிச்சயமாக அந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நம்ம இந்தியன்ஸை வந்துட்டு ஹீரோவாகவும் போட்டு அந்த படங்கள் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ நாள் எத்தனையோ ஹாலிவுட் ஹீரோயின்கெல்லாம் லிஸ்ட்டு போட்டனாங்க. ஏன் இந்தியன் சினிமா வர்சஸ் இன்டர்நேஷனல் சினிமா வந்துட்டு கிராஸ் ஓவர் வந்து நாங்கள் பேசலை அப்படின்னு எங்களுக்கே தெரியல. ஸோ இந்த வித்தியாசமான முயற்சியை பாராட்டி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அண்ட் இந்த படங்கள் எல்லாமே வந்துட்டு தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. ஸோ நேரத்தை கடத்த வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி. 2015 வந்து இந்த படத்தை ஒரு பயோகிராஃபி ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1910 காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து உலக போரே நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்தியாவில் மெட்ராஸில் வந்துட்டு ஒரு மேத்மெட்டிஷியன் வந்து பயங்கரமான மேத்மெட்டிக்கல் தியரிஸோடையும் புது புது ஃபார்முலாஸோடையும் எல்லா மேத்மெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸையும் அப்ரோச் பண்ணுவார். இவர் வறுமையின் காரணத்தால் பெருசாக வளர முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பார். ஸோ லண்டனில் இருக்க ட்ரினிட்டி காலேஜில் ஜிஹெச் ஹார்டி அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இந்த ப்ரொஃபஸர் இந்த மேத்மெட்டிஷியனை கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் மேக்ஸ் உலகத்திலேயே பெரிய புரட்சி நடக்குது. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜம் தான். நம்ம டிஃப்ரென்ஷியேஷன், இன்டெகிரேஷன், கேல்குலஸு, அப்புறம் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கரைச்சி குடிச்சு இன்றைக்கி நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க மேக்ஸ் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சதே என் தலைவன் தான். ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த இதில் படமாக எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தத்ரூபமாக இதை வந்துட்டு தோல் உரிச்சு காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ராமானுஜம் கேரக்டரை நடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருந்திருந்தாலும் தேவ் பட்டேலுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதே ஒரு தரமான விஷயம். அதை தொடர்ந்து அவர் இந்த கேரக்டரை வந்துட்டு கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் எக்ஸாக்டாக ப்ளே பண்ணது இந்த படத்தை வந்துட்டு தாங்கி பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது த 100 Foot Journey. 2014 வந்து இந்த படத்தை ஒரு காமெடி ட்ராமா படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடம் ஃபேமிலி அப்படின்றவங்க வந்துட்டு பம்பாயிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறாங்க. அங்கே எய்த்தாப்பில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ஃப்ரான்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு எய்த்தாப்லேயே வந்துட்டு இவங்களும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறாங்க. ஸோ இந்த 2 ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் ஏற்படுற ரைவல்ரி தான் இந்த படத்துடைய மெயின் கரு. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு இந்தியன்ஸ் போயிட்டு ஃப்ரான்ஸ் மாதிரி ஒரு இடத்துல நம்மளுடைய டிஷ்ஷஸ் வந்து சமைக்கும்போது அந்த ஊர் மக்கள் அதை ஏற்றுக்குதா? ஆப்போசிட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க கடையும் வந்துட்டு ஒன்றும் சின்ன கடையெல்லாம் கிடையாது. ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் முதற்கொண்டு வந்து அந்த கடையில் சாப்பிடுவார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த கடை எப்படி வந்துட்டு அந்த ஃப்ரான்ஸ் கடையை எதிர்த்து வளருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஃப்ரான்ஸ் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களா அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது இந்தியன் சென்டிமெண்ட்ஸை கொண்டு போய் அங்கே திணிச்சிருப்பாங்க. இது படத்தை ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. எனக்கே வந்துட்டு டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹோல்சமான ஒரு படங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், தயவு செஞ்சு ஃபேமிலியோடு ட்ரை பண்ணலாம். பக்காவான படம். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது த நேம் சேக். 2016 வந்து இந்த படத்தை ஒரு ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 இந்தியன்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு குகோல் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான். இந்த பையன் வளர்ந்ததுக்கப்புறம் நியூயார்க்கில் வந்துட்டு மற்றவங்களோட வந்துட்டு தினசரியாக வாழ்கிறதுலேருந்து நிறையா பிரச்சனைகளை சந்தித்தாலும் நியூயார்க்குக்கு அடாப்ட் ஆகி இவன் வாழ்ந்துட்டு இருப்பான். இந்த நேரத்தில் இவங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு திரியும் போது அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய கல்ச்சர் ட்ரெடிஷனெல்லாம் அவங்களுக்கும் மாறும். ஸோ இந்த இந்தியன் கல்ச்சரும் நியூயார்க் கல்ச்சரும் வந்துட்டு எப்படி ஒன்று சேருது அப்படிங்கிறதுல ஏற்படுற பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இவன் வந்துட்டு ஒரு கட்டத்தில் நான் பேர் மாற்றிக்கணும்ப்பா அப்படின்னு இவங்க அப்பா கிட்ட வந்துட்டு பேர் மாற்றுறதுக்கு பர்மிஷன் கேட்பான். அப்போது இவங்க அப்பா நீ மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோ, பட் எதுக்காக இந்த பேரை உனக்கு வச்சான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இது தாண்டா இந்தியன் கல்ச்சரு அப்படின்னு வந்துட்டு பாராட்டுற மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கினாலும் இந்த படம் வந்துட்டு அந்த ஆஸ்கர் கிட்ட வரைக்கும் போயிட்டு ஆஸ்கர் கிடைக்காம மிஸ் ஆனிச்சு இந்த படத்துக்கு. இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகும்போது நான் குழந்தையா இருக்க காரணத்தினால என்னால் தேட்டருக்கு போய் பார்க்க முடியல. இப்போ திரும்ப ரீலீஸ் பண்ணால் நானே போய் தேட்டரில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படங்க அது. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.8. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது ஸ்லம்டாக் மில்லியனர். 2008 வந்து இந்த படத்தை ஒரு கிரைம் ரொமான்ஸ் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மும்பையை சேர்ந்த ஒரு டீனேஜ் பையன் கோன் பனேகா கரோர்பதி அப்படின்ற ஒரு ஷோவில் கலந்துக்கிறான். இந்த ஷோவை தான் நம்ம தமிழில் வந்துட்டு உங்களில் யார் அடுத்த கோடீஸ்வரர், நீங்களும் எல்லாம் 1 கோடி அப்படின்ற பேரில் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோவில் இவன் கலந்துக்கும் போது இவன் வந்து சீட் பண்ணுறானோ அப்படின்ற ஒரு சஸ்பெக்டில் வந்துட்டு எப்படி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் இருக்கும் தெரியுமா. அதாவது இவன் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்லம்மில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்லம் வாழ்க்கையிலேருந்து இவனுடைய லைஃப்பில் ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களும் வந்துட்டு இவன் இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு உதவி பண்ணியிருக்கும். ஸோ இந்த படத்தோடைய முடிவில் இவன் உண்மையிலேயே அந்த 1 கோடியை ஜெயிக்கிறானா இல்லை இவன் வந்துட்டு ஃப்ராட் பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. ஒரு தரமான படங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஜெய்ஹோ அப்படின்ற ஒரு பாட்டு வரும். இதுக்கு தான் வந்துட்டு ஏஆர் ரஹ்மானுக்கும் வந்து ஆஸ்கர் கிடச்சிச்சு. அண்ட் இந்த படத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு டைரக்ஷனுக்காக அண்ட் வந்து ஸ்க்ரீன் பிளேக்காகலாம் சின்ன சின்ன அவார்ட்ஸ் வந்து நிறையா கிடச்சிச்சு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்துட்டு இந்தியன் சினிமா வந்து தூக்கி பிடிச்சது இந்த படம்னு சொல்லணும். அண்ட் இந்த படத்துலையும் நம்ம ஹீரோ தேவ் பட்டேல் வந்து கலக்குன்னு கலக்கியிருப்பார். ஸோ அவரை நம்பி நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.1.
அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்குது லைஃப் ஆஃப் பை. 2012 வந்த இந்த படத்தை ஒரு ட்ராமா ஃபேண்டசி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. வழக்கமாக ட்ராமா ஃபேண்டசி ஃபிலிம் வந்துட்டு எதுவுமே இந்தளவுக்கு ஹிட் ஆனதில்லை. பட் ஒரு இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி ஒரு இந்தியன் நடித்த இந்த படம் இந்தளவுக்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிறத நானே எதிர்பார்க்கல. அண்ட் அகாடமி அவார்ட்ஸில் ஆங்லிக்கு வந்துட்டு ஒரு பெரிய மரியாதை வாங்கி கொடுத்ததும் இந்த படம் தான். இந்த படம் வந்துட்டு ஒரு ஆஸ்கர் வின் பண்ண படம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துடலாம். ஒரு இந்தியன் ஃபேமிலி வந்து ஒரு ஜூ வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ஜூ வந்துட்டு சரியாக போகாத காரணத்தினாலையும் அந்த ஜூ வந்து திவாலான காரணத்தினாலையும் இவங்க வந்துட்டு இதை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கப்பலில் ஏற்றிட்டு கடல் வழியாக வேறு ஊருக்கு போயிட்டுருப்பாங்க. போகிற வழியில் இந்த ஷிப் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். ஆக்சிடென்ட் ஆன காரணத்தினால ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க அடைச்சி கொண்டு போன மிருகம் எல்லாமே வந்துட்டு தண்ணிக்குள்ளே விழுக ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் ஒரு போட்டில் வந்துட்டு தப்பிச்சிருவான். பட் அவன் நடுக்கடலில் கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். அந்த போட்டுக்கு அண்டர் கிரவுண்டில் ஒரு பக்கம் புலியும் இன்னொரு பக்கம் ஹைனாவும் இவன் கூடவே வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ இந்த ஹைனாவும் டைகரும் இவனை சாப்பிடுதா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மிச்ச கதை. அண்ட் இது ரெண்டுக்கிட்டேருந்து இவன் தப்பிச்சாலும் சுற்றி இருக்க கடல்வாழ் உயிரினங்கள் அப்புறம் வந்துட்டு கடலில் இருக்க சீற்றங்கள் இதையெல்லாம் தாண்டி அவன் கரைக்கு வந்து உயிர் பிழைக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய மெயினான கோராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாட் இருக்க ஒரு படம் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சர்வைவர் த்ரில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் இது சர்வைவர் த்ரில்லரையும் தாண்டி உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு நிறையா தத்துவங்களை வந்துட்டு அங்கங்கே சொல்லித்தரது தான் இந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சி படம் ரிலீஸ் ஆகி 12 வருஷத்துக்கு அப்புறம் கூட மக்கள் மனசில் வந்துட்டு நீங்காத இடம் பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் சூரஜ் சர்மா, இர்ஃபான் கான், தபு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கேஸ்டிங் தான் மொத்தம் அந்த படத்தில். பேருக்கு அங்கங்கே வந்துட்டு ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்க டைமில் வந்துட்டு இது தேட்டரில் போட்டப்போ இங்கே செம ஹிட்டு. எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கணும்ப்பா, கூட்டிகிட்டு போங்கன்னு அடம் பிடிச்சப்போ எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டவே இல்லை. சின்ன பிள்ளையா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டி எல்லாருமே அதை பற்றி பேசும்போது நமக்கும் ஒரு ஆசை வரும்ல. பட் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தப்போ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு ரெக்ரெட்டாக இருக்குது. இதுவும் ரீரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.3. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான லிஸ்ட்டுகளை பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது லிஸ்ட் வேணும்னா கீழே கமெண்ட்டையும் பண்ணுங்கள். நாங்கள் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ண முயற்சி பண்ணுறோம். பாய்.